ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா 2026ல நடைபெற இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு தான். இந்த தேர்வுக்கு என்னால ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. நான் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களும் சரி, அல்லது நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன், ஸோ அதனால என்னால ஒரு அகாடமி எல்லாம் போயிட்டு படிக்க முடியாது, செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போறேன் அப்படிங்கிற தேர்வர்கள் இந்த வீடியோ பதிவுல கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பிஏ புக் அகாடமியோடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்போம் எப்படி படிக்கணும், எங்கெங்க இருந்தெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத பத்தி. இன்கேஸ் நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும் அல்லது 2A அல்லது குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும், அதாவது நான் இந்த சிலபஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேர் டு ஸ்டடி அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல், இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய பிஏ புக் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய சேனல்ல ஃபைல்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ அது கிளிக் பண்ணி அங்க இருந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் யூனிட் வைஸ் எங்கெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கும் வந்துட்டு எங்க இருந்தெல்லாம் ஸ்கூல் புக்ல படிக்கணும், அவுட் சைட் சோர்ஸ்ல இருந்து எங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். ஸோ ஸ்கூல் புக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல அண்டர்லைன் பிடிஎஃபே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது பேங்கிங், ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம்க்கா இருந்தாலும் எல்லா எக்ஸாம்க்குமே வந்துட்டு ஃப்ரீ மெட்டீரியல் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க அவுட் சோர்ஸ்க்கே போகணும். ஓகேங்களா? இப்ப பாலிட்டியா இருந்தா லட்சுமிகாந்த் அவர்களுடைய புக்கா இருக்கட்டும், அல்லது ஐஎன்எம்க்கு வெங்கடேசன் அவர்களுடைய புக்கா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கையும் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் முடிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது, அதாவது இது எப்படி வந்துட்டு ஒரு ஒர்க் போறவங்களுக்கும் சரி, இல்ல ஒரு ஸ்லோ லேர்னருக்கும் சரி, இல்ல நான் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு பார்ட் படிக்க போறோம், அடுத்து தமிழ்ல இருந்து ஒரு பார்ட், அதுக்கப்புறம் மேத்ஸ்ல இருந்து ஒரு பார்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்ட் ஆயிடும். ஏப்ரல்லே நீங்க ஓவரால் எல்லா போர்ஷனுமே கவர் பண்ணிடுவீங்க. அதாவது ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணிடுவீங்க, அவுட் சோர்ஸையும் கவர் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இது கொடுத்துருக்கேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் வீக்கான பிளானை மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மீதி எல்லாமே நீங்க பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ அதுவே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, எக்கனாமிக்ஸ் யூனிட் 5ல இருந்து எக்கனாமிக்ஸ் படிக்க போறோம். இதுல 3 லெசன் தான் ஒரு வாரத்துக்கே நம்ம படிக்க போறோம். மொத்தம் 7 நாள் இருக்கு. இதுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 3 லெசன்ஸ் தான். 10th லெசன் 1, 11th லெசன் 7, 11th லெசன் 8, இந்த 3 லெசன். அடுத்து தமிழ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி நியூ புக்ல இருக்கிறது மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். இதுக்கான வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு நம்மளுடைய பிஏ புக் சேனல்லயே அவைலபிளா இருக்கு. எக்கனாமிக்ஸும் அவைலபிளா இருக்கு, தமிழுக்கும் உங்களுக்கு இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க புக்ல படிக்கலாம். இல்ல நான் புக்லயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். பட் எப்பவுமே ஏதாவது ஒரு போர்ஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரோட வீடியோ கிளாஸஸாவது பாருங்க, அதுக்கப்புறம் படிங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அட் த சேம் டைம் ஈஸியா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது திருக்குறள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல 20 அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம் படிங்க, அதிகமா வேண்டாம். ஓகேங்களா? அப்போ ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை ஃபர்ஸ்ட் வாரம் படிக்க போறோம். அடுத்தது அறநூல்கள் யூனிட் 7, ஜெனரல் தமிழ்ல சிலபஸ்ல யூனிட் 7ல கொடுத்திருக்கக்கூடிய அறநூல்கள். இதுலயும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இந்த 4 நூல்களை பத்தி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வீக் படிக்க போறோம். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டாபிக், சிம்பிளிபிகேஷன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு மேக்சிமம் 4 days ஆகும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 2.5 daysல உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறவங்க. இல்ல நான் ஸ்லோவா தான் படிப்பேன் அப்படின்னா
ஒரு 4 டேஸ்ல இது எல்லாத்தையுமே உங்களால கவர் பண்ணிட முடியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. சோ தமிழும் படிங்க, மேத்ஸும் படிங்க, எக்கனாமிக்ஸும் படிங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. சோ அப்ப 4 டேஸ் நீங்க படிச்சுட்டு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சதை ரிவைஸ் பண்ணலாம். அப்ப 7 நாள்ல 5 நாளுக்கான பிளான் முடிச்சா அப்ப மீதி 2 நாள் இருக்குமா, அந்த 2 நாள் நீங்க என்ன பண்ணா இந்த போர்ஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட் சோர்சஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிஏ புக்லயே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே வந்துட்டு அப்கமிங் டேஸஸ்ல அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் படிக்கணுமோ அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். சோ அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்க போய் தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. படிக்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்தா போதும். சோர்ஸ் எல்லாமே உங்க கைக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த சோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு டே வேணும்ல. சோ அதனால மீதி இருக்கக்கூடிய 2 நாள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? மேம் ஒரு வாரத்துக்கு 3 லெசன் தான் படிக்கிறதா, நான் ஒரு 7 லெசன் படிச்சிருவேன் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வார பிளானையும் ஆட் ஆன் பண்ணி படிச்சுட்டே போங்க. அப்படியே கொஞ்சம் பிளான முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அப்ப 3 லெசன் தான் நம்ம ஒரு வாரத்துக்கே படிக்க போறோம். ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஒரு வாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் 5 லெசன் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ரஷ் பண்ண வேண்டாம். மொத்தமே நம்ம 3 லெசன் தான் படிக்க போறோம். சோ அதோட தமிழ் கொஞ்சம் படிக்க போறோம், மேத்ஸ் பார்க்க போறோம். சோ அப்ப எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஈஸியா நம்மளுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ரொம்ப லோட் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 நாள் அவுட் சோர்ஸ்க்கானதுதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2 நாளுமே நிறைய படிக்கிற மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க போறோம். சோ அதனால இந்த பிளான் வந்து நீங்க ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மேம் நான் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே 2 வீக்கோடைய பிளானை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? செகண்ட் வீக் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் 9, 11th லெசன் 10, 11th லெசன் 11 இந்த 3 லெசன். அடுத்தது பாருங்க தமிழ் பாருங்க 6th to 8th தான் மறுபடியும் கொடுத்திருக்கேன். நியூ புக்ல இருக்கக்கூடிய அதே இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி தான். ஒருவேளை என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியல மேம், எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிற, நான் ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கேன் அப்படின்றவங்க அதேதான் அடுத்த வாரமும் படிக்க போறீங்க. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து தமிழ்ல 2 அதிகாரம் திருக்குறள்ல வேற அதிகாரங்கள் படிப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் என்ன படிச்சீங்க, ஒழுக்கமுடைமையும் பொறையுடைமையும் படிச்சீங்க. பட் இந்த வீக் வந்து ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அறநூல்கள்ல திருக்கடிகம், இன்னா நாற்பது, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் தொடர்பான செய்திகள் படிக்க போறீங்க. மேத்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டாபிக்கா தான் இருக்கு. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்க போறீங்க. சோ இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல ஃபாஸ்ட் லேர்னரா இருந்தீங்கன்னா 2 வீக் கூடது 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு ஒர்க்கிங் பர்சனா அவங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கான போர்ஷனா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், நம்ம படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ப்ராப்பரா ரிவைஸ் பண்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி பிளான்ல கொடுத்துருக்கோம். இப்ப 3rd வீக் பாலிட்டி படிப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் என்ன படிச்சோம், எக்கனாமிக்ஸ் பிளஸ் பாலிட்டி படிச்சிருக்குமா. இந்த போர்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 4th வீக் வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், 3rd வீக் இந்த 3 வாரம் என்ன படிச்சீங்களோ அதுதான் 4வது வாரம் ரிவைஸ் பண்ணுவீங்க. அடுத்த 5வது வாரம் புதுசா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் எப்படி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல வெயிட்டேஜ் எங்க இருக்கோ அதை வச்சுதான் கொடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிலபஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெயிட்டேஜ் எங்க அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 5, 6, 4 இங்க இருந்துதான் உங்களுக்கு தமிழ் இதுலயே இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு யூனிட் 4ல இருந்து 15 கேள்விகள், அடுத்தது யூனிட் 5ல இருந்து 20 கேள்விகள், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6. இந்த யூனிட் 6ங்கிறது ஐஎன்எம்மும் இன்க்ளூட் ஆகும். இங்க ஒரு 20 கேள்விகள், மொத்தம் இங்க ஒரு 55 ஆச்சா. அடுத்தது யூனிட் 3ல ஹிஸ்டரி, ஐஎன்எம் சேர்த்தே 10 கேள்விகள். அப்ப இதுல ஒரு பாதி 5 இங்க எடுத்துக்கோங்க. அப்ப 75 கேள்விகள்ல 60 கேள்விகள் இந்த போர்ஷன்ல இருந்து தான் கேக்குறாங்க. அப்ப இந்த 3 யூனிட்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு என்ன கவர் ஆகாது அப்படின்னா ஹிஸ்டரியும் சயின்ஸும் வந்து கவர் ஆகாது. பட் இதுக்கான போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம வீடியோ கிளாஸஸும் நம்மளுடைய சேனல்லே அவைலபிளா இருக்கு. சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஒய்க்யூ இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எப்பெல்லாம் இருக்கோ அப்ப இந்த 2 யூனிட் நான் படிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க படிச்சுக்கோங்க. மத்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான்ல கவர் ஆயிடும். அதே மாதிரி வீக் 5 பாருங்க, பாலிட்டி படிக்கிறீங்க. வீக் 6 யூனிட் 6 படிக்கிறீங்க. அடுத்தது வீக் 7 ஐஎன்எம் படிக்கிறீங்க. ஐஎன்எம் வந்து ஒரு பார்ட் யூனிட் 6லயும் கவர் ஆகும்,
யூனிட் 3லயும் கவர் ஆகும். சோ அப்ப இந்த 3ஐயும் படிச்சாச்சா? அப்ப அதுக்கு அடுத்த வீக் ரிவிஷன். அதுக்கு அடுத்தது 9th வீக் பாலிட்டி, 10th வீக் எக்கனாமிக்ஸ், அடுத்தது 11th வீக் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. 12th வீக் இந்த 9, 10, 11ல என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு 13th வீக் ஐஎன்எம் யூனிட் 6, 14th வீக் ஐஎன்எம் யூனிட் 6 தான். அடுத்தது 15th வீக் வந்து ஜியாகிரபி படிக்கிறீங்க. 16th வீக் வந்து ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? சோ நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஃபாஸ்டா போறேன்னு நினைக்க வேணாம், ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண தான் போறேன். சோ அதனால நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும். இங்க ஒவ்வொரு வாரத்துக்கான பிளான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பிளானை மேக்ஸிமம் 4 டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு நாள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும், மீதி 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபாஸ்ட் லேர்னரா இருக்கீங்களா, 2 வாரத்தோட பிளான ஒரு வாரத்துல கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான். சோ இந்த பிளான் உங்களுக்கு எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக் 19ஓட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லயே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். செகண்ட் வீக்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் செகண்ட் வீக். ஆனா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சீங்க அப்படின்னா மார்ச்குள்ளேயே முடிச்சிடுற மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப ஏப்ரல் மிட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா ரிவிஷன் தான். இந்த ரிவிஷனுமே வந்து நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா வீக் 1ல இருந்து வீக் 10 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 வாரத்துக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு படிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கஷ்டமா இருக்கும், 2வது டைம் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டு ரிவிஷன் போகும்போது ஆல்மோஸ்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது தெரியும். அடுத்து 4th வீக் மறுபடியும் ரிவிஷன் கொடுக்குறோம். அப்ப இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 10 வீக்ஸ் நீங்க படிச்சதுக்கான ரிவிஷனை வந்து 21st வீக் பண்ணுங்க. அடுத்தது 11th இருந்து 19th வீக் வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வந்து அதுக்கு அடுத்த வாரம் ரிவிஷன் கொடுங்க. இப்ப ஆல்மோஸ்ட் நீங்க சிலபஸ கவர் பண்ணிட்டீங்க. அதாவது 75க்கு ஒரு 65, ஏன்னா ஜியாகிரபி நம்ம இதுல ஆட் ஆன் பண்ணியாச்சு. சோ 65 ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 65 எங்க கவர் 65க்கான இதை படிச்சாச்சு. அடுத்தது ஜெனரல் தமிழ்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்ல. 100 கொஸ்டின்ஸ் எங்க படிக்கணும், அவுட் சைட் சோர்ஸா இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் புக்கா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸும் படிச்சாச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இங்க ஒரு 25 எவ்வளவு ஆச்சு, 70, 90, 190 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க இந்த ஸ்டடி பிளான்லயே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஹிஸ்டரியும் சயின்ஸும் உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி பாருங்க. ஓகேங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான்ல எப்படி கொண்டு போயிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கை தான் படிக்கிறோம், அதுவும் புக் வைஸ் தான் படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன படிக்கிறோம், 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி படிக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க செகண்ட் வீக்கும் அதே தான் படிப்பீங்க. ஆனா 3rd வீக் 9th to 10th, 4th வீக்கும் 9th to 10th தான் ரிவிஷன் 4th வீக். சோ 5th வீக் 9th to 10th தான் இருக்கும். அடுத்தது 6th வீக் வந்து 11th to 12th இருக்கும். 7th வீக்கும் 11th to 12th இருக்கும். சோ அப்ப ஸ்கூல் புக் 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சாச்சு. இந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியில தான் நம்மளுடைய சிலபஸ் கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ அதனால அங்க ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் டாபிக் வைஸும் இந்த பிளான்லயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஒன்ஸ் நீங்க ஸ்கூல் புக் கம்ப்ளீட் ஆன உடனே நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே ஸ்கூல் புக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க யூனிட் வைஸ் போட்டிருப்போம். தமிழ்ல இப்ப வந்துட்டு உங்களுக்கு 15th வீக் பாத்தீங்கன்னா யூனிட் 1. தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 வந்து ரொம்ப பெரிய போர்ஷன்லாம் இல்ல, நம்ம ஆல்ரெடி தான் ஸ்கூல் புக் படிச்சிட்டோமே. இல்ல இந்த பகுதியில பாருங்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 நகர நகர ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள் அறிதல், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியில இருக்கக்கூடியதான். சோ அப்ப நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சாச்சு. அப்போ இப்போ வந்து எப்படி இருக்கும்னா ரிவிஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீக்லயும் 2 நாள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலயே இந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புக் வைஸ் படிக்கிறத விட சிலபஸ் வைஸ் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இதை பண்ணல அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அதனால அவங்களுக்காக என்ன பண்றோம்னா நம்ம சிலபஸ் வைஸும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப தமிழ் யூனிட் 1, அடுத்த வீக் யூனிட் 2 படிச்சிருப்போம். இது வந்து ரிவிஷன் வீக். சோ அதனால இங்க இல்ல. அடுத்து பாருங்க வீக் 17th யூனிட் 2 இருக்கும். அடுத்தது வீக் 18ல 3rd யூனிட் இருக்கும். வீக் 19ல 5th யூனிட் இருக்கும். ஏன் மேம் 4th யூனிட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 இருக்கட்டும் அல்லது யூனிட் 6 இருக்கட்டும், இந்த ரெண்டுமே எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இந்த பகுதி வந்து
ஒரு பர்டிகுலர் வீக் தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நீங்க எப்பவுமே படிக்கிற மாதிரி ஆகும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து கேட்கக்கூடியதுக்கான எக்ஸாக்ட் சோர்ஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி சோர்ஸ் வந்து வாஸ்டா இருக்கு. சோர்ஸ் இருக்கு. ஆனா படிக்கிறதுக்கான நேரம் இருக்குமா அப்படிங்கறதா சந்தேகம். ஓகேங்களா? சோ இப்ப மத்த எல்லாத்தையும் கிளியரா படிங்க. இந்த கலைச்சொற்களும் அடுத்தது அகர முதலின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த போர்ஷனையும் வந்துட்டு எல்லா வீக்கும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகேங்களா? கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும் அல்லது குரூப் 2 இப்போது நடந்து முடிஞ்ச தேர்வுகளுக்கு எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. மொத்தமா கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 14 வால்யூம் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது சட்டம் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, பொறியியல் சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாவே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. இதுக்கான பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடியது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிளான் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க அல்லது 2 பக்கம் படிங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா இதுல இருந்து தான் கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க ஆட்சி சொல்லகராதி போகணும், அது போனோம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஸ்கூல் புக்கை படிங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த 14 வால்யூம்ல நம்மளுக்கு இங்க சிலபஸ்ல கவர் ஆகுது பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க இங்க உங்களுக்கு? மருத்துவம், கல்வி, அறிவியல், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் இந்த துறைகள் சார்ந்த கலை சொற்களை படிங்க. இதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது எதுனா சட்டம், புவியியல், மருத்துவம், மேலாண்மை, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொறியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதை படிச்சிட்டீங்கனாலே முடிஞ்சு. இந்த பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ், போர்ச்சுகீசியமா இருக்கட்டும் அல்லது உருதுவா இருக்கட்டும், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய சொல்லுக்குமான தமிழ் சொல்ல நம்ம எழுதுற மாதிரி வரும். இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டடி பிளான்ல கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு போறது மட்டும்தான் கவர் ஆகிருக்காது. அதுக்கு நீங்க இதை எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் அகர முதலையும் சரி, கலைச்சொற்களும் சரி. இதற்கான மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய பிஏ புக் டெலகிராம் சேனல்லே அவைலபிளா இருக்கு. சோ அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சாலும் சரி, அல்லது பிடிஎஃப் வச்சு படிச்சாலும் சரி. இதுக்கான சோர்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகம் வெப்சைட்லயே கூட அவைலபிளா இருக்கு. அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் பிளான். இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஏப்ரல் மந்த்க்கு முன்னாடி உங்களுடைய போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்டடி பிளான்ல நடுவுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் வரும். அடுத்தது 2வதா என்னது நியூ இயர் வரும். 3வது பொங்கல் வரும். அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வரும். சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீக்குடைய போர்ஷனை முன்னாடி வீக்கே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இல்ல எனக்கு கண்டிப்பா இந்த வீக் வேணும், ஏன்னா நான் ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கேன், இல்ல ஒரு ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்த விழா காலங்கள்ல உங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேற வழியே கிடையாது. நீங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பிரசன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்படி இருக்குங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த வாரம் பொங்கலா, அப்ப அடுத்த வாரத்துடைய போர்ஷனை இந்த வாரமே சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய ஹாலிடேவை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா படிக்காம ஹாலிடே எடுத்துட்டு அதுக்கடுத்த வீக் போயிட்டு நான் ரஷ் பண்றேங்கிறத பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு பிளான் ரொம்பவே சிம்பிளா கொடுத்துருக்கேன். அதாவது உங்களால போர்ஷனை ஈஸியா கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். யாரா இருந்தாலும் பிகினரா இருக்கீங்களா, ஸ்லோ லேர்னரா இருக்கீங்களா, ஹோம் மேக்கரா இருக்கீங்களா, எல்லாராலையும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஒரு வாரத்துல ஒரு 3 லெசன் நம்மளால படிச்சிட முடியாது, முடியுமில்ல? ரொம்ப ஈஸியா படிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி என்ன தெரியுமா? இதான் ஒரு வீடியோ கிளாஸஸ் பாருங்க. உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் எடுக்கிற வீடியோ கிளாஸஸ் பிடிக்குதோ, புரியுதோ அவங்களோட வீடியோ கிளாஸஸ். இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த லெசன் 1க்கான வீடியோ கிளாஸஸ பார்த்துட்டு அந்த லெசன்ல என்னதான் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுக்கோங்க ஒன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எடுத்து படிச்சு பாருங்க. ஈஸியா முடிச்சிடலாம். ஹாஃப் டேவே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எடுத்தோன்னு ஸ்கூல் புக்கை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒண்ணுமே புரியாது. செகண்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். தேர்ட் டைம் படிக்கும்போது தான் முழுசா அதுல என்ன கண்டென்ட்டே இருக்கு அப்படிங்கறதே நம்மளால
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதனால அந்த டைம் அதிகமா எடுத்துக்கும் அந்த லெசனை படிக்கிறதுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, யாருடைய வீடியோ கிளாஸஸாவது பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். சோ அதை கம்ப்ளீட்டா கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெசன்ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் புக் எடுத்து படிக்கும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கேட்டல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால கேள்வி செல்வத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் பிளான். இந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர், நம்மளுடைய நம்பர் 8300865071ங்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுல உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ்லயே உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளானுமே வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல், பிஏ புக் உடைய டெலகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். பிஏ புக் உடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வேர் டு ஸ்டடி, மெட்டீரியல், அடுத்தது ஸ்டடி பிளான், இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டடி பிளான் டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. சோ கரெக்டா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. சோ இந்த 6 நாளுக்குள்ள உங்களோட மைண்ட செட் பண்ணிக்கோங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடியே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டடி பிளானையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. படிக்க படிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டிக் பண்றதுங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு லெசன் டிக் போடுறீங்களா, அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா படிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஃபுல்லா கலர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஓகேங்களா? சோ அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடியை மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்படியே படிக்க கூட ஆரம்பிச்சுக்கலாம். லேப்டாப்ல வச்சுக்கோங்க, போன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. சோ அதனால நீங்க மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் போன்லயே யூஸ் பண்ணி கூட படிங்க. இல்ல மேம் நான் எடுத்துக்கிறேன் பிரிண்ட் அவுட் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கூட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நம்மளோட அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி இருக்கு பாருங்க, இதுக்கான வீடியோ கிளாஸஸ் பிஏ புக்லயே கிளியரா அவைலபிளா இருக்கு. அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே நீங்க வேற எங்கேயுமே போத்தவில்லை, அவுட் சைட் சோர்ஸ்க்கே போத்தவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஒரு இன்டெப்தான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த ஓவராலா ரீட் பண்ணிட்டு போற அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. என்ன அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இலக்கணத்துல. இப்போ தொடர் வகைகள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அதெல்லாம் கிளியரா கொடுத்திருப்போம். எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, வினை பயனிலைனா என்ன, பெயர் பயனிலைனா என்ன, வினா பயனிலைனா என்ன, ஒரு சென்டென்ஸ்ல எதெல்லாம் பயனிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ அதனால நம்மளுடைய கிளாஸஸ், இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்க படிச்சீங்கனாலே இதெல்லாம் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் அறநூல்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ் எல்லாத்துக்கான மெட்டீரியல், அதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பிஏ புக்லயே அவைலபிளா இருக்கு. சோ அதனால நீங்க இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால ஈஸியா முடிச்சிட முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல செப்பரேட்டா மேக்ஸ்க்கு மட்டும் கொண்டு போயிருக்கும். அதாவது இந்த பிஏ புக் யூடியூப் சேனல் இருக்காது, பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு மேக்ஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். பிவைக்கு அவைலபிளா இருக்கும், பேசிக் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும், ப்ராக்டிஸ் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா 2026 நடைபெற இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வை கிளியர் பண்ணிடலாம். இல்ல மேக்ஸ் வந்துட்டு எனக்கு என்னதான் வீடியோ கிளாஸஸ் இருந்தாலுமே அப்போ ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வரும். சோ அந்த மாதிரி இருக்கு, நான் பர்சனல் கிளாஸஸ் வேணும், 1-on-1 கிளாஸஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க பிஏ புக் அகாடமியோட இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து பெய்டு மேக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரீ கிளாஸஸ் வேணா யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பெய்டு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மேக்ஸ்க்கு பெய்ட் கிளாஸஸ் வரும். இதே மாதிரி ஸ்டடி பிளான்க்கு எப்படி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி உங்களுக்கு பெய்டு மேக்ஸ் கிளாஸ்க்கான டீடைல்ஸ்மே வந்து ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி வரும். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்லோ லேர்னரா இருக்கீங்க. இப்போ நானே வந்துட்டு ஒரு இந்த 7 இயர்ஸ்ல மோர் தென் லேக் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திருக்கேன் இந்த ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 7 இயர்ஸா நான் ஒரு ஆப்டிடியூட் ட்ரைனரா ஒர்க் பண்ணும்போது ஒரு மோர் தென் லேக் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே புரியாது நம்ம சொல்றது. ஒருத்தனுக்கு புரியும், ஒருத்தனுக்கு புரியாது. 70 பேர் இருக்கானா அது 40 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு புரியும், மீதி இருக்கவனுக்கு எல்லாம் புரியாது. அப்போ ஒரு ஸ்டூடெண்டா எப்படியெல்லாம் ஒரு டாபிக் எடுக்கும் போது டவுட்ஸ் வரும் அப்படிங்கறத பத்திய ஃபுல் கிளாரிட்டி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ லேர்ன்டு தோஸ் திங்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கிளாஸா தான் வந்துட்டு இந்த பெய்டு கிளாஸஸ் இருக்கும். பெய்ட் கிளாஸ்ல ஆன டீடைல்ஸ் நான் அப்கமிங் டேஸ்ல ஷேர் பண்றேன். டிசம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
அதை நீங்க பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீ கிளாஸஸே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுடைய ஃபினான்ஷியலை பொறுத்து இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க டிசைட் பண்ணக்கூடியதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. For more videos, stay tuned with us. Thank you.